வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் கோடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய கோடியும் சரி, நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்மளுடைய ரெஸ்ல்மேனியா பார்ட்டியில் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச்சில் ரோமன் வின் பண்ணுவாரா இல்லை கோடி வின் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை பற்றி நம்ம பேச வேணாம், அதை நம்ம விட்டுருவோம். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அதாவது ரெஸ்ல்மேனியா நைட் 1ல் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ராக் விசிஸ் செத் கோடிக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். இந்த டாக் டீம் மேட்ச் அதாவது டபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே நடக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சாக இருக்கும். இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் பேசப்படணும் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூ இந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்னஸை வேறு லெவலில் பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் ப்ரெடிக்ஷன் யாருக்கு போய்கிட்டு இருக்குன்னா, நம்மளுடைய ராக்குக்கும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் தான் இந்த மேட்ச்சுக்கு, அதாவது இந்த டாக் டீம் மேட்ச்சில் நம்மளுடைய ரோமனும் ராக்கும் தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரெடிக்ஷன் நம்மளுடைய ராக்குக்கும் ரோமனுக்கு தான் ஃபேவராக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்கலாம், சரிடா அப்போ அந்த டாக் டீம் மேட்ச்சில் ரோமனும் நம்மளுடைய ராக்கும் வின் பண்ணிட்டா ரெஸ்ல்மேனியா நைட் 2ல் நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் கோடி மேட்ச் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக நடக்குமேடா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதான் நடக்கும். அதாவது அந்த டாக் டீம் மேட்ச்சில் நம்மளுடைய செத் கோடி வின் பண்ணிட்டாலும் சரி, இல்லை ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய ராக் வின் பண்ணிட்டாலும் சரி, ரெஸ்ல்மேனியா நைட் 2ல் நடக்க போகிற ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய கோடி மேட்ச்சில் கண்டிப்பாக நம்மளுடைய பிளட் லைனோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நம்மளுடைய ராக் அந்த ஸ்டிப்லேஷன் வச்சிருக்காரு. அதாவது நானும் ரோமனும் ஒன்றை பீட் பண்ணிட்டோம், செத்ரோன்ஸையும் கோடியும் பீட் பண்ணிட்டோம்னா நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான். அது அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு நம்மளுடைய பிளட் லைன் மெம்பர்லாம் ஒன்றும் மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறேன்னா தியாகியோ முனிவரோ கிடையாது. சொன்ன வாக்கை காப்பாற்றுற அளவுக்கு. சரிங்களா? எப்படி இந்த டாக் டீம் மேட்ச்சில் யார் வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணாமல் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ரெஸ்ல்மேனியா நைட் 2ல் நடக்க போகிறதுல நம்மளோட பிளட் லைனோட இன்வால்மெண்ட் இருக்கும். சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த மேட்ச் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக பேசப்பட போகுது அப்படின்னு நானே சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய செத்து நம்மளுடைய கோடிக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது 100% இப்போ உறுதியாகிட்டு வருது. அதாவது நம்மளுடைய ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கும் மேட்ச் நடக்க போகிறதுக்கு முன்னாடி நடக்க போகிற நம்மளுடைய செத் விசிஸ் ட்ரூ மெக்கின்டையர் மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை லாஸ் பண்ணுறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மேட்ச்சில் நம்மளுடைய சிஎம் பங்க் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃப்ரியாக வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே வந்தாலும் நம்மளுடைய இந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கன்ஃபார்ம், அதாவது 100% 99% நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட சாம்பியனை தோற்றுருவார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஒரு கான்ட்ரவர்சல் போயிட்டு இருக்கு. அது சிஎம் பங்க் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் சிஎம் பங்கை சம்மர் ஸ்லாமுக்கு வேறு சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அதனால் கூட இந்த மேட்சை கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸ் அவரோட சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினர் மேட்ச்சில் நம்மளோட செத்ரோன்ஸ் அவரோட சாம்பியனாக தோத்துட்டார் அப்படின்னா, அதாவது அதுக்கப்புறம் நடக்க போகிற நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் கோடி மேட்சுக்காக அந்த மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் கேட்கலாம், சரி அவன் தான் அவனோட மேட்ச்சில் தோத்துட்டானே, இப்போ கோடிக்கும் நம்மளுடைய ரோமனுக்கும் நடக்க போகிற மேட்ச்சில் இவன் எதுக்கடா வரணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த மேட்ச்சில், அதாவது உனக்கு ரோமனுக்கும் ராக் இவங்க 2 பேர்த்துக்கும் உனக்கு நான் கண்டிப்பாக சப்போர்ட்டு தான் பேசினேன், சப்போர்ட்டுக்கு தான் இருந்தவன் தான் கோடி. ஆனால் என்னோட சாம்பியன்ஸ் மேட்ச்சில் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை கோடி அப்படின்னு அவர் சாம்பியன்ஷிப்பை தோத்தார்ல, அந்த ஒரு கடுப்பில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் நம்மளுடைய கோடிக்கு துரோகம் பண்ணலாம். அதனால கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அவரோட டைட்டிலை ரீடைன் பண்ணி அவரே எடுத்துகிட்டு போகலாம். அது இல்லாமல் என்ன தான் இருந்தாலும் அவன் ஷீல்டில் இருந்த என்னோட பிரதர், அதனால எந்த காரணத்தை கொண்டும் அவனை என்னால் கண்டிப்பாக விட்டு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டாயம் தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் கூட அமையலாம். ஏன்னா ரோமன் ராக்கு நம்மளுடைய கோடி இவங்கக்குள்ள தான் ஒரு ஃபியூடு. இந்த ஃபியூடுக்குள்ள தான் நம்மளுடைய செத்ரோன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி அவருக்கு நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கோடி உதவாதனால தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு கோபத்தில் கூட ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்கு நடக்க போகிற மேட்ச்சில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் நம்மளுடைய கோடியை அட்டாக் பண்ணி அதனால் கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் நியூ சாம்பியன் ஆகலாம். அது இல்லாட்டியும் அதான் சொன்னல, அதாவது ஷீல்டு மெம்பர் அப்படின்னு சொன்னல, இது இல்லாமல் நம்மளுடைய செத்ரோன்ஸுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கும் முடிக்கப்படாத ஒரு கதைகள் நிறையா இருக்குது. அந்த கதையை கூட ஒட்டு மொத்தமாக பழி வாங்குறது கூட நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்கலாம். எப்படியோ நம்மளுடைய செத்ரோன்ஸ் ரெஸ்ல்மேனியா பார்ட்டியில் நம்மளுடைய கோடிக்கு துரோகம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது 100%ல் எப்படியும் 80% கன்ஃபார்ம் ஆகுது. ஏன்னா எல்லா ஸ்டோர் லைன் பேஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய செத்ரோன்ஸ்கிட்ட தான் எல்லாமே முடியுது. உங்களோட கருத்துப்படி ரெஸ்ல்மேனியா பார்ட்டியில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் கோடிக்கு துரோகம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ப்ரோ.